جنة خلد مقعده. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله خير هذا والصلاة والسلام على أفصح من نطق بالله وعلى آله وصحبه إلى أبد الآباد. وصلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. வாழ்த்துக்களும் சோபனங்களும் வல்லல் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபியின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள், உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள், உலக முஸ்லிம்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலை கட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறார். குர்ஆனிலே இது குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது சில விஷயங்களின் மீது சத்தியமிட்டு இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார். والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. والتين அத்தீன் மீது சத்தியமாக, والزيتون ஜெய்தூன் என்ற அந்த மரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனின் தூர் சினாய் என்ற அந்த மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய, அமைதியை தரக்கூடிய புனித மக்கா நகரின் மீது சத்தியமாக என்று சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுகிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நம்முடைய படைப்பிலேயே மிக அழகிய படைப்பாக, மிக நேர்த்திமிக்க படைப்பாக, மிக சிறந்த படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிக சிறந்த படைப்பு மனிதர்கள். மனிதர்கள் மிக சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிறந்த படைப்புக்கு உள்ளேயும் அல்லாஹ் சில பலகீனங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். படைப்பு என்றாலே பலகீனங்கள் அதில் இருக்க வேண்டும். பலகீனமே இல்லாத ஒருவன் நிச்சயமாக அவன் படைப்பாளனாக மட்டும்தான் இருக்க முடியும். படைப்பு என்ற அடிப்படையிலே மனிதர்களுக்குள்ளே அல்லாஹ் சில பலகீனங்களை வைத்திருக்கிறார். குர்ஆனிலே எப்படி மனிதர்களை சிறந்த படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதே அல்லாஹ் வேறொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமான படைப்பாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் பலகீனமான படைப்பாகவும் இருக்கிறோம். ஏராளமான பலகீனங்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. பசி, தாகம், அவசரம், சோம்பேறித்தனம், இப்படி மனிதர்களுக்குள்ளே ஏராளமான பலகீனங்கள் இருக்கிறது. இந்த பலகீனங்களிலே மனிதர்களை நிலைகுலைய வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலகீனம் என்னவென்றால் கவலை, துக்கம். வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது, கஷ்டங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, சிரமத்திலே அவதிப்படுகின்ற பொழுது மனிதர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் தான் மனிதர்களுடைய பலகீனங்களிலேயே மிகப்பெரிய பலகீனம். எவ்வளவு வலுவான
இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக, சிறுவர்களாக, இளைஞர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக, ஏன் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கவலை இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளுக்கான காரணங்கள் மனிதர்கள் மாறுபடலாமே தவிர கவலை இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பணம் இல்லையே வாழ்க்கையில், பணம் காசுகள் கையில் இல்லையே என்ற கவலை பலருக்கு, இன்னும் சிலருக்கு பணமே கவலை, கூட்டு வாழ்க்கையால் சிலருக்கு கவலை, தனிமையால் சிலருக்கு கவலை, நோயால் சிலருக்கு கவலை, கணவனின் மூலமாக சிலருக்கு கவலை, மனைவியின் மூலமாக சிலருக்கு கவலை, உறவுகளின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக சிலருக்கு கவலை, வியாபாரத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக, செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் காரணமாக, இப்படி பல்வேறு விதங்களிலே மனிதர்கள் கவலைகளை உலகத்திலே சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவலை இல்லாத மனிதர்கள் என்று உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 8 விஷயங்களை, 8 அத்தியாயங்களை அவர்கள் கடந்தே ஆக வேண்டும். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, இந்த 8 விஷயங்களையும், இந்த 8 அத்தியாயங்களையும் அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். அவர்கள் இந்த 8ஐயும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்தே தீர வேண்டும் என்பதாக அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். முதலாவது லேசு, இரண்டாவது கஷ்டம், மூன்றாவது ஆரோக்கியம், நான்காவது நோய், ஐந்தாவது கூடுதல் அதாவது இணைதல், ஆறாவது பிரிதல், ஏழாவது இன்பம், எட்டாவது துன்பம். இந்த 8 அத்தியாயங்களையும் கடக்காமல் உலகத்தில் யாருமே வாழ முடியாது என்பதாக அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். இந்த 8 அத்தியாயங்களிலே ஒன்றுதான் கவலை, துன்பம். கவலை இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சாத்தியம். உலகத்தில் அது சாத்தியமே இல்லை. கவலையே, துன்பமே இல்லாத வாழ்க்கை அது மறுமையிலே, சொர்க்கத்திலே மட்டும்தான் சாத்தியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு உள்ளே அடியெடுத்து வைத்ததும் அவர்களுடைய நாவு ஒழியக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வகாலு, சொர்க்கத்திலே நுழைந்ததும் அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தமானது, எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தமானது. எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அல்லதி அல்ஹப அன்னல் ஹஸன், இந்த சொர்க்கத்திலே எங்களை உள்ளே நுழைத்ததன் மூலமாக எங்கள் எல்லா கவலைகளையும், எங்கள் எல்லா துக்கங்களையும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அழிந்து விட்டானே, போக்கிவிட்டானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொர்க்கத்திலே காலடி எடுத்து வைத்ததும் சொர்க்கவாசிகள் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். கவலைகள் இல்லாத வாழ்க்கை, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அது சொர்க்கத்திலே மட்டும்தான் சாத்தியம். உலகத்திலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகளை சந்தித்தே ஆக வேண்டும், துன்பங்களை அவர்கள் கடந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்களை நேர்வழியில் நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் கூட மிகப்பெரிய கவலைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மன கஷ்டங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி காட்டுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அஹ்ஸனுல் கஸஸ், குர்ஆனில் சொல்லப்படுகின்ற வரலாறுகளிலேயே மிக அழகிய வரலாறு என்று குர்ஆனே சொல்லக்கூடிய வரலாறு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஒவ்வொரு முஸ்லிம்களும், குறிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் வாழ்க்கையிலே
நிராகரிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய, பாடம் பெற வேண்டிய மிக அழகிய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டார்கள் உலகிலே எவ்வளவு மன உளைச்சலை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை சூரத்துல் யூசுஃபிலே அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளிலே ஒருவர். மற்ற பிள்ளைகளை விட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கடைசி பிள்ளையாகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அதிகமாக அன்பை வெளிப்படுத்தினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயல்பாடு யூசுப் நபியுடைய மற்ற சகோதரர்களுக்கு எரிச்சலை ஊட்டியது. தந்தை பாப்பா எப்போதும் யூசுஃபையே கொஞ்சிக் கொண்டிருக்கிறார், எல்லா விஷயங்களிலேயும் யூசுஃபையே அவர் முதன்மைப்படுத்துகிறார் என்ற ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி அந்த எரிச்சல் ஒரு மிகப்பெரிய பொறாமையாக இந்த சகோதரர்களுடைய உள்ளத்திலே உருவானது. அந்த பொறாமை ஒரு மிகப்பெரிய தவறை செய்வதற்கு அந்த சகோதரர்களை தூண்டியது. அது என்ன தவறு? சகோதரர் யூசுஃபை கொலை செய்து விட வேண்டும். அவரை கொன்றுவிட்டால் தந்தையினுடைய அந்த கவனம் நம் மீது திரும்பிவிடும். அவரை கொலை செய்து விட வேண்டும். அதற்கான முடிவு செய்து அதற்கான திட்டம் தீட்டி, இது நீண்ட வரலாறு. சூரத்துல் யூசுஃபிலே அல்லாஹ் இதை அப்படியே மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு கட்டத்திலே ஒரு திட்டத்தை தீட்டி தந்தை யாக்கூபிடம் இருந்து யூசுஃபை பிரிக்கிறார்கள். யூசுஃபை பிரிந்த அந்த கவலையால் சிறுவயது மகனை ஒரு தந்தை பிரிந்தார், அதுவும் அந்த மகன் இறந்து விட்டார் என்ற செய்தி அந்த தந்தைக்கு சொல்லப்பட்டால் அவருடைய மனநிலை எப்படி? அதுவும் பாசத்தோடு அன்பை பொழிந்து செல்லத்தை கொட்டி வளர்த்த ஒரு மகனை இழப்பது என்பது ஒரு தந்தையினுடைய இழப்புகளிலேயே அது ஒரு பேரிழப்பு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, வருடக்கணக்கிலே யூசுஃபை பிரிந்த அந்த கவலை அவர்களை வாட்டி எடுக்கிறது. சூரத்துல் யூசுஃபில் அல்லாஹ் சொல்லுவார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அடிக்கடி புலம்புவார்கள், யா அஸஃபா அலா யூசுப், யூசுஃபால் எனக்கு ஏற்பட்ட கவலையே, யூசுஃபால் எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலே என்று அடிக்கடி இந்த வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார். அல்லாஹ் சொல்லுவார், மகன் யூசுஃபை பிரிந்து யாக்கூப் எவ்வளவு கவலைப்பட்டார் தெரியுமா? அழுது அழுது, இரவெல்லாம் அழுது, பகலெல்லாம் அழுது, யாக்கூபினுடைய 2 கண்களும் பஞ்சடைந்து விட்டது. 2 கண்களும் பஞ்சடைந்து விட்டது. என்ன செய்வது? அந்த கவலையை ஒவ்வொரு நாளும் அவர் அப்படியே வென்று முழுங்கிக் கொண்டிருந்தார். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுது அழுது கண்களிலே பார்வை பறிபோய் விட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு கவலைப்பட்டார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே கவலைப்படாத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதர்களும் கவலை, துன்பம் என்ற விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர்கள் கடந்தே ஆக வேண்டும். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபி, மனித சமூகத்திலேயே மிகச் சிறந்த மாமனிதர். எவ்வளவு கவலைகளை வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்தார்கள், எவ்வளவு துன்பங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே முகம் கொடுத்தார்கள். அவர்களுடைய 2 வயது மகன் பெயர் இப்ராஹிம், மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்ணின் மூலமாக நபி அவர்களுக்கு பிறந்த மகன். 2 வயது குழந்தையாக இருக்கும் போது அவர் இறந்து போகிறார். 2 வயது குழந்தை, வீட்டிலே நடமாடக்கூடிய குழந்தை, மழலை மொழியிலே பேசி பெற்றோர்களையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை திடீரென்று மௌத்தாகிவிட்டது என்றால் அந்த பெற்றோர்
2 வயது மகன் இப்ராஹிம் மௌத்தாகிறார். கவலை, தாங்க முடியாத கவலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்ராஹிமுடைய ஜனாசாவிற்கு முன்பாக நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வடிந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் கேட்டே விட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்களுமா அழுகிறீர்கள்? அவர் நினைத்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலைகள் பெரிய அளவிலே மனதிலே பாதிப்பை ஏற்படுத்தாது, அவர்கள் அழமாட்டார்கள் என்ற நினைப்பிலே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்களுமா அழுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஐன லதத்மஉ, கண்கள் தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. வ இன்னல் கல்ப லயஹ்ஸனு, உள்ளம் கவலையால் ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்களுமா அழுகிறீர்கள்? நபியான நீங்கள் அழலாமா என்று அவர் கேட்டபொழுது நபி அவர்கள் அவருக்கு பதில் சொல்கிறார்கள், என் உள்ளம் கவலையால் ஆடிக்கொண்டிருக்கிறது, கண்கள் அதனால் கண்ணீர் வடிக்கிறது. என்றாலும் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்பி, கவலைப்படக்கூடிய, திடீரென்று வாழ்க்கையிலே துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மனதிலே பதிக்க வேண்டிய ஹதீஸ் சொல்கிறார்கள் நபி அவர்கள். என் உள்ளம் கவலையால் துடித்துக் கொண்டிருக்கிறது, கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. என்றாலும் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்பி, எங்களுடைய ரப்பு, எங்களை படைத்த எங்கள் இறைவன் விரும்பாத எந்த வார்த்தையும் எங்களுடைய வாயிலிருந்து வராது. எவ்வளவு கவலையிலே நாங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய துக்கங்கள் எங்களை வாட்டி எடுத்தாலும், எங்களுடைய இறைவனுக்கு பிடிக்காத எந்த வார்த்தைகளையும் எங்களுடைய நாவுகள் முடியாது என்று அவருக்கு நபி அவர்கள் பதில் சொல்லிவிட்டு இப்ராஹிமுடைய ஜனாசாவை பார்த்து நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், வஇன்னா அலா ஃபராதிக யா இப்ராஹிம், இப்ராஹிமே, என் அருமை மகனே, உன்னுடைய மரணம் என்னை மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக்கி விட்டது. ஆனாலும் எங்களுடைய இறைவன் பொருந்தாத எந்த வார்த்தைகளையும் எங்களுடைய வாயால் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று நபி அவர்கள் சொன்னதாக புகாரில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, கவலைப்படாதவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் கூட மிகப்பெரிய கவலைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மனிதர்கள் என்ற வகையிலே நம்முடைய பலகீனங்களிலே கவலை என்பது ஒன்று. வாழ்க்கையிலே கவலையையும் துன்பத்தையும் நாம் கடந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கவனத்திற்குரியது. வாழ்க்கையிலே கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது, துன்பங்கள் வந்து சேருகின்ற பொழுது அதை எப்படி ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டும், அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மனிதர்கள் சந்திக்கக்கூடிய கவலைகளுக்கான காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கவலைகள் எல்லோருக்கும் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். சஹாபாக்களுடைய கவலைகள் எப்படி இருந்தது பாருங்கள். பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்றைக்கு இருந்த உலக வல்லரசுகளில் மிகப்பெரிய வல்லரசு பாரசீகம். முஸ்லிம்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்கிறார்கள். சஹாபாக்களுடைய படை பாரசீகத்தை வெற்றி கொள்கிறது. சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வெற்றி. ஒரு பெரும் வல்லரசு முஸ்லிம்களால் வீழ்த்தப்படுகிறது. முஸ்லிம் உலகமே மகிழ்ச்சியால் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களும் பாரசீக வெற்றியால் மிகப்பெரிய சந்தோஷத்திலே, மிகப்பெரிய மகிழ்ச்சியிலே ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூதருல் கிஃபாரி என்ற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஓரத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். வெற்றிக்குரிய நேரம், வெற்றி கிடைத்த தருணம், அனைவரும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அபூதருல் கிஃபாரி ஒரு ஓரத்திலே அமர்ந்து கவலையால் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கிறார். சில
அபூதரிடத்திலே கேட்டார்கள், அபூதரே, எவ்வளவு பெரிய வெற்றி! பாரசீகத்தை நாம் வீழ்த்தியிருக்கிறோம். இந்த உலகத்திலே வீழ்த்த முடியாத சக்தியை நாம் வீழ்த்தியிருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டிய நேரம்! ஏன் நீங்கள் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியினுடைய தோழர்களின் கவலைகள் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அபூதர் கிஃபாரி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, எவ்வளவு சக்தி படைத்தவர்களாக இருந்தார், உலகத்தில் எவ்வளவு வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துகிறான் என்பதற்கு இதோ இந்த பாரசீகர்கள் சாட்சி. இன்றைக்கு இவர்களை நாம் வென்றுவிட்டோம். இதே போன்று வெற்றிக்குரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் அந்த வெற்றி தரக்கூடிய மமதையிலே, அந்த வெற்றி தரக்கூடிய பெருமையிலே நாளை அல்லாஹ்விற்கு மாறு செய்து நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த பூமியிலே நாம் மாறிவிட்டால் இந்த பாரசீகர்களுக்கு தந்த வீழ்ச்சியை போன்றுத்தானே அல்லாஹ் நாளைக்கு நமக்கும் வீழ்ச்சியை தருவான். இவர்களை போன்றுத்தானே அல்லாஹ் நம்மையும் கேவலப்படுத்துவான். அல்லாஹ்விற்கு கட்டுப்படாத சமூகத்திற்கு எப்படி வீழ்ச்சி கிடைக்கும் என்ற பாடத்தை இந்த பாரசீகர்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன். என்னுடைய சமூகத்திற்கு இது போன்ற ஒரு நிலை நாளைக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்று நான் கவலைப்படுகிறேன் என்றார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. கவலை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். நல்லவர்களுடைய கவலை ஒரு விதமாக இருக்கும், கெட்டவர்களுடைய கவலை அது ஒரு விதமாக இருக்கும். ஆக கவலை இல்லாதவர்கள் என்று உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. வாழ்க்கையிலே கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் நம்மை சந்திக்கின்ற பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்றைய ரமலான் சிந்தனையிலே பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்படி ஒரு கேள்வியை தோழர்களை நோக்கி கேட்கிறார்கள், மன் அன்தும், நீங்கள் எல்லாம் யார், நீங்கள் யார்? அந்த சபையிலே இருந்த நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னுல் முஃமினூன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள். நபி அவர்கள் அடுத்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள், மா அலாமத்துக்கும், நீங்கள் உங்களை முஃமின்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். அங்கிருந்த யாருக்கும் பதில் தெரியவில்லை. இறுதியில அந்த சபையில இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பதில் சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் நம்மை சந்திக்கின்ற பொழுது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலிலே இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த பதிலை அதுதான் சரி என்பதாக நபி அவர்களும் ஆமோதித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நஷ்குரு அலா ஸர்ரா வ நஸ்பிரு அலா ضرா. நாங்கள் முஃமின்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனம் விரும்பக்கூடிய, எங்களுடைய மனம் மகிழக்கூடிய, எங்களுடைய மனதிற்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சம்பவங்கள், காரியங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுக்கு நல்லது நடந்தால் நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அதே போன்று எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விரும்பாத, எங்களுடைய மனம் வெறுக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எங்களை வந்து சேருமானால் அந்த நேரங்களிலே அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையோடு அதை நாங்கள் எதிர்கொள்வோம். எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் பொறுமையோடு எதிர்கொள்வோம், கையாளுவோம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்துமுல் முஃமினூன ஹக்கா, நீங்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கவலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும் முதலிலே பொறுமையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் விரும்பாத எந்த வார்த்தையையும் நம்முடைய வாயிலிருந்து வந்து விடக்கூடாது. சிலரை பார்க்கிறோம்,
ஏதாவது பெரிய ஒரு இழப்பு திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டார், நோயோ அல்லது அவர்களுக்கு விருப்பமானவர்களுடைய மரணமோ அல்லது அவர்கள் எதிர்பார்க்காத வேறு ஏதாவது சம்பவமோ வாழ்க்கையிலே நடந்துவிட்டால் எனக்கு தான் இப்படி நடக்க வேண்டுமா? அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கண்டு தெரியவில்லையா? இந்த வார்த்தைகளை பல இறந்து போனவர்களுடைய இல்லங்களிலே நாம் கேட்க முடியும். அதிலும் குறிப்பாக இளம் வயது மரணங்கள் நிகழக்கூடிய வீடுகளிலே இந்த வார்த்தைகளை தவறாமல் நாம் கேட்க முடியும். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்விற்கு இதயம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்விற்கு கண் இருக்கிறதா இல்லையா? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் எனக்கு வாழ்க்கையில இப்படி நடக்க வேண்டும்? நபிமார்கள் யாருக்கு என்ன கெடுதல் செய்தார்கள்? ரசூல்மார்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? கவலைகள் என்பது, துன்பங்கள் என்பது இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சந்தித்தே ஆக வேண்டும், அதற்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். சிலருக்கு அது சிறிய அளவிலே வரும், சிலருக்கு பெரிய அளவிலே வரும். அந்த நேரத்திலே அவர் அல்லாஹ் விரும்பாத இந்த வார்த்தையும் சொல்லிவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள், துயரங்கள் நம்மை வந்தடைந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக இருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அவனிடமே செல்வோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தால், எது நம்மை விட்டு சென்றாலும் அதை தந்தது அல்லாஹ், அதை அவனை எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதான். குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது. எங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுடைய தலையிலே எழுதியிருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு நடக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையிலே அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அவனிடமே நாம் திரும்பி சொல்வோம் என்ற அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை முதலில் நாம் முடியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பாத எந்த வார்த்தைகளும் எவ்வளவு பெரிய தூக்கத்திலே நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது. இதனால்தான் நம்முடைய மார்க்கம் இறந்து போனவர்களுடைய வீடுகளிலே ஒப்பாரி வைத்து அழுவதை தடை செய்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்லியிருக்கிறார்கள், ஒப்பாரி வைத்து எவர்கள் அழுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே இல்லை என்று, நம்முடைய அந்த இனத்தை விட்டு, கூட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறியவர்கள் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவருடைய விஷயத்திலே சொல்லியிருக்கிறார்கள். கவலைகளை சந்திக்கின்ற பொழுது ஒப்பாரி வருமானால் அதை தொடர்ந்து தகாத, இறைவன் விரும்பாத வார்த்தைகளும் இயற்கையாக வெளியே வந்துவிடும். அந்த ஒப்பாரியை நாம் கட்டுப்படுத்திக் கொண்டால் இறைவன் விரும்பாத, அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர். ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள், எப்போதும் கவலையோடு இருக்கிறார். தனிமையிலே தலை குனிந்து கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு எப்போது பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறார். அவரை சந்தித்த இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், தோழரே, நான் பார்க்கும் நேரத்தில் எல்லாம் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள், துயரத்தோடு இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே நான் 3 கேள்விகளை கேட்கிறேன். அந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு அதற்கடுத்து நீங்கள் உங்களுடைய அந்த கவலையான நிலையை நீங்கள் தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு 3 கேள்விகளை கேட்கிறார்கள். முதல் கேள்வி, தோழரே, அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் ஏதாவது நடக்கும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்தில் ஏதாவது நடக்குமா? நடக்காது என்று அவர் சொல்கிறார். இரண்டாவது கேள்வி, அவன் உங்களுக்கென்று நிர்ணயித்துள்ள அந்த ரிஸ்கிலே, அந்த வாழ்வாதாரத்திலே ஏதாவது குறை ஏற்படுமா? குறையுமா? அல்லாஹ் உங்களுக்கென்று ஏற்படுத்திவிட்ட, நிர்ணயித்துவிட்ட அந்த ரிஸ்கிலே ஏதாவது குறை ஏற்படுமா? யாராவது அதிலே குறையை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை, குறை ஏற்படாது என்று அவர் சொல்கிறார். மூன்றாவது கேள்வியை கேட்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த ஆயுளில் இருந்து ஒரு நொடியாவது குறைந்து போகுமா? அதை யாராலும் குறைக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை என்று சொல்கிறார். இப்போது இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு மேல் நீங்கள் கவலைப்பட்டு உலகத்திலே உங்களுக்கு என்ன ஆக போகிறது?
அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. அல்லாஹ் உங்களுக்கென்று நிர்ணயித்துள்ள அந்த ரிஸ்கிலே, அந்த வாழ்வாதாரத்திலே எதையும் யாராலும் குறைக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கென்று நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த ஆயுளிலே, அந்த வாழ்நாளிலே ஒரு நொடியை கூட யாராலும் பிற்படுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது என்று இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் கவலையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும்? நீங்கள் கவலைப்பட்டு உங்களுக்கு என்ன ஆக போகிறது என்றார்கள் இப்ராஹிம் அதிகம் எல்லாம். கவலைகளை வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பொழுது முதலிலே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை அமைந்துவிட வேண்டும். அல்லாஹ் பொருந்தாத வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாயிலிருந்து வெளிவந்து விடக்கூடாது. இரண்டாவது, கவலை நம்மை வந்து சந்திக்கின்ற பொழுது, துன்பங்கள் நம்மை வாட்டுகின்ற பொழுது நமக்கு கீழ் நிலையில இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டும், நமக்கு மேல் நிலையில இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உன்துர் அலா மன் தஹ்தக வலா தன்துர் அலா மன் ஃபௌகக. வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு கீழ் நிலையில் இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல் நிலையில் இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களை விட சிரமப்படக்கூடியவர்கள் உலகத்தில் இருப்பார்கள், இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மேல்நிலையில இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு மேல்நிலையில இருப்பவர்களை நீங்கள் பார்த்தால் கவலைகள் அதிகரிக்கும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்ற உங்களுடைய அந்த உணர்வு குறையும் என்ற கருத்திலே நபியவர்கள் உங்களுக்கு கீழ்நிலையில இருப்பவர்களை பாருங்கள், மேல்நிலையில இருப்பவர்களை பார்க்காதீர்கள் என்று சொன்னார். எனவே துன்பங்கள், துயரங்கள் வந்து சேர்கின்ற பொழுது நமக்கு கீழ்நிலையில இருப்பவர்களை நாம் பார்க்க வேண்டும், மேல்நிலையில இருக்கக்கூடியவர்களை பார்க்க கூடாது. அதுபோன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் என்னென்ன ஓதல்களை ஓத வேண்டும், என்னென்ன துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பது குறித்தும் ஏராளமான செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு சஹாபி அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் பார்க்கும் நேரமெல்லாம் பள்ளியிலேயே இருக்கிறார். தொழுகை நேரம் அல்லாது மற்ற நேரங்களிலேயும் பள்ளியிலேயே இருக்கிறார். அவரை அழைத்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபூ உமாமா அவர்களே, எப்போது பார்த்தாலும் பள்ளியிலேயே இருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கடனும் அந்த கடனின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட கவலையும் இந்த பள்ளியிலே கொண்டு வந்து என்னை நிறுத்திவிட்டது என்று சொல்கிறார். கடன் எப்படி நிறைவேற்றுவது என்று வழி தெரியவில்லை. ஒவ்வொரு பக்கமும் கடன்காரர்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கவலை. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்து இருந்தால் கொஞ்சம் மனது நிம்மதியாக இருக்கிறது, எனவே இங்கு வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ உமாமாவே, நான் ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், அந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள். உங்களுடைய கடனையும் அந்த துஆ போக்கும், உங்களுடைய கவலையையும் அது உங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, பெரும் கவலைகளிலிருந்தும் சின்ன சின்ன துயரங்களிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல். கஞ்சத்தனத்திலிருந்தும் எதிரிகளுக்கு பயந்து வாழக்கூடிய கோழைத்தனத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். கடன் மிகைப்பதை விட்டும், என்னுடைய சக்தியை மீறி எனக்கான கடன் சுமை என் மீது ஏற்படுவதை விட்டும், பிற மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. கடன் ஒருவருக்கு அதிகமானால் கடன் கொடுத்தவர்களுடைய ஆதிக்கமும் அவர் மீது அதிகமாகும். எனவே கடன் சுமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அதனால் பிற மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து, என்னை அடக்கி ஆள்வதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக என்ற துஆவை அபூ உமாமாவிற்கு நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அபூ
உமாமா இந்த துஆவை ஓதிவிட்டு அனுபவத்தை சொல்லுகிறார். நபி அவர்களுடைய இந்த துஆ என்னுடைய கடனையும் போக்கியது, என்னுடைய கவலைகளையும் அகற்றியது. திருமதி அபூதாவூத் போன்ற பிரபலமான ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும், தனி மனித பிரச்சனைகள் என்று இருக்கிறது, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் என்று இருக்கிறது, சமூக ரீதியான பிரச்சனைகள் என்று இருக்கிறது, பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதனால் நமக்கு பல்வேறு கவலைகளும் துயரங்களும் கஷ்டங்களும் வந்து சேரும். அந்த நேரத்தில் மார்க்கம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த வகையிலே அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை எந்த நிலையிலையும் நாம் சொல்லிவிடக் கூடாது. அந்த நேரங்களிலே நமக்கு கீழ்நிலையிலே இருப்பவர்களை நாம் பார்க்க வேண்டும். இது அல்லாது இன்னும் சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அது குறித்து நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அதை லேசான முறையிலே எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விடுதலையை தருவானாக. சக்கீனத் என்ற அந்த மன அமைதியை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்